மாமி ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்கே ஒரு மாஃபியா அண்ட் நீங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட். காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா தான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் லேட்டர் உங்களுக்கு மேரேஜும் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம்டா. இன்ட்ரோ போதும், மற்றது எல்லாமே ஸ்டோரியில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்டா. நல்லா மழை பெய்கிற அந்த நைட் டைம் ஒரு 10:45 இருக்கும். இல்லை ஜேகே, எனக்கு உன் மேலே அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலே உன் கூட என்னால் வாழ முடியாது. வைத்தியம் மாதிரி பண்ணாதடி. என்னை விட்டுட்டு எங்கடி போவ? உன்னை போக விடுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு ஒன்றும் பெர்மிஷன் தேவையில்லை. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். உண்மையிலே என்னை லவ் பண்ணியிருந்தேன்னா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. என்னை நிம்மதியாக இருக்க விடு. என்னால் முடியல. சரி போடி. நீங்கள் உங்கள் ட்ராலியை எடுத்துட்டு அப்படியே வெளியே போகிறீங்க கண்ணை தொடச்சிட்டே. ஓட்டிக்கிறோலே மயிறு. அவன் டேபிள் மேலே இருந்த ஃப்ளவர் பாட்டை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே டென்ஷனாக ஹேரை பேக் சைட் கம் பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துடுறான். இந்த சண்டை நடந்து ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 years இருக்கும். ஜெய்கே அப்படியே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கேஷுவலாக வெளியே வந்துட்டு அந்த பால்கனியில் நின்று கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா மச்சான், உன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் பார்த்தியா? ஏதாவது பேசுனியா? நட பேச சொல்கிற. எவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ண? பேரு இவ்வளோட்டும் நைட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டா. கேள்விப்பட்டேன், நீ ஒன்றும் தனியாக விடலையே, பின்னாடி சேஃப்டிக்கு ஆள் அமுச்சு தானே விட்ட. அப்படி என்னடா பண்ண சொல்கிற? அவனை பொண்டாட்டியை பார்த்ததை விட காலேஜ் டேஸ் லவ் பண்ண எல்லாம் வர பார்த்தேன். என்னால் அப்படிலாம் விட முடியாது. டே மச்சான், இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர குட்டி குட்டி சண்டை தான்டா. உட்காந்து பேசினா சரியாயிடும். அவள் பேச மாட்டா. லவ் ஒன்று குதிப்பா. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அதுதான் உனக்கு தெரியும்ல. அப்போது அந்த ரோட்டில் போய் பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தானே. 1.5 years ஆச்சு மச்சி. எப்படி தனியாகவே இருக்க? யார் சொன்னா தனியாக இருக்கேன்னு? அதெல்லாம் டே மச்சான், அதில் தப்புடா. சி, அவளுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டான். அவ கூட தான். இல்லை புரியல. வாட் டு யூ மீன்? ஜேகே எப்படியோ ஃப்ரெண்டை பார்த்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பி எக்கேன் சிட்டியை பார்க்குறான். நீங்கள் மார்னிங் அப்படியே டயர்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்கள் மெஸ்ஸியான ஹேர், நைட் ட்ரெஸ், அப்படியே டயர்டான கண்ணோடு போயிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. எப்போ பாரு டயர்டாகவே இருக்குது. எத்தனைக்கும் நான் சீக்கிரமாக தூங்கிடுறேன், இருந்தாலும் இப்படி தான் இருக்குது சா அப்படின்னு புலம்பிட்டு உங்களோட ஹேர் எடுத்து பின்னாடி பன் போடுறீங்க. இந்த கழுத்தில் காயம் வேற ஆறவே மாட்டேங்குது. எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணிட்டேன். பேசாமல் டாக்டர்கிட்டே கேட்ட வேண்டியதான். கண்ணே, டைம் ஆச்சுமா. இப்போதான் ஏந்து நிற்கிற. போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. அக்கா, இது என்னதுக்கா? ஏதாவது மெடிசன் உங்களுக்கு தெரியுமா? இது போகவே மாட்டேங்குது என் கழுத்துலேருந்து. எனக்கு எப்படிம்மா தெரியும்? நான் டாக்டருக்கு பச்சிக்கிறேன். உனக்கு தான் தெரியும், நீ தான் டாக்டரு. நான் டாக்டர் இல்லை, நர்ஸு. சரி ஓகே, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். ஃபவுண்டேஷன் போட்டு தான் சரி பண்ணும் போல். ஐயோ டைம் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து உங்கள் கழுத்தில் அந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு கீழே குடுன்னு இறங்கி போயிட்டு சாண்ட்விச் பண்ணி வச்சுருப்பாங்க, கையில் அப்படியே எடுத்துகிட்டு மேம் டைம் ஆகிடுச்சு. ஐயோ சாப்பிட்டு போகணும். என்னத்தான் சொல்கிறது? அவங்க அப்படியே எல்லா திங்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஃபோன் அடிக்கும். ஹலோ, கிளம்பிச்சுப்பா வேலைக்கு. அதெல்லாம் எங்கே ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். இன்னைக்கு நைட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்க முடியுமா? சரிங்க தம்பி. என் புருஷனும் ஊர்லேருந்து வரா. அப்படி நல்லனா ஓடு ஒரு மாதிரி கச்சா கிடக்கும். நான் பாப்பாவுக்கு பாலை குத்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி வச்சுட்டுமா? அடப்பாவி, நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். தெரியுதுடா நான் சண்டை போடுறேன்னு.
போடா டேய். நான் ஐயோப்பா அவன் வந்து பேசுனா ஜாலியாக இருக்கான்ப்பா இவன். ஸோ அந்த சேம் டே நைட்டு பட்டை கொடுத்துட்டு ஆ சரிங்க தம்பி, சரி காலைல சீக்கிரம் வந்துடுறேன். ஆ ஆ ஓகேக்கா பை. அவன் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்க்குறான். ஸ்மிர்க் பண்ணிட்டு அவன் அப்படியே மேலே வந்து பார்த்தா நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ரொம்ப க்ளோஸாக உங்கள் காதுக்கு மட்டும் கேட்குற அளவில் ஏன்டி இப்படி பண்ணுற? உன்னை பார்க்க நம்ம 50 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்துட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்க மாட்டேறல. எப்போ புரிஞ்சு கூடி என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுரி. நாய் மாதிரி உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். திரும்பி கூட பார்க்காம பிகு பண்ணிட்டுருக்கல. உன்னை நீ பார்த்துக்கிறேன்டி. என்னால் இதுக்கு மேலே முடியாது. உன்னை இதுக்கப்புறம் என் கூடயே வச்சுக்கணும். அதுக்கு என்ன பிளானோ அதோடு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு புருஷனாக இருக்க போகிறேன். சனத்தில் ஒரு போனஸ் பார்த்துருக்கிறா. மறக்காம டெலிகிராமில் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் பயோவில் இருக்கு. அவன் கீழே கதவு கிட்ட வந்துட்டு ஆ அக்கா, நீங்கள் இப்போ கிளம்பி வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். தம்பி, தூங்கிட்டாப்லையா நல்லா? வந்த வேலை முடிஞ்சதில்ல? ஏக்கா நீங்கள் வேறு அதிகமாக டோசேஜ் பண்ண முடியாது. 2.5 மணி நேரம் எப்படி பார்த்தோம்? புரியுது, இருந்தாலும் சரி, நங்கூரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிங்கல்ல, அது போதும். இதுக்கப்புறம் பாருங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கக்கா. அத்தை என்னாண்ட விடு தம்பி, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போயிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செம்ம டயர்டாக இருந்திருப்பீங்க. முன்னாடி இருக்கிறத விட இப்போது ஐயோ இருக்க எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. சீக்கிரம் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். சே அம்மா, என்ன காலெல்லாம் இப்படி வலிக்குது. எப்படி தூங்கியிருக்கேன் நைட்டில்? இது என்ன புதுசா? கடவுளே, எத்தனை தான் நான் ஃபவுண்டேஷன் வாங்கி போடுறது? கழுத்து ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் தான் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, பேசாமல் நீ டாக்டரை போய் பார்க்கறது தான் நல்லதுன்னு தோணுது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதடி, சொல்கிறத கேளு. நீ டாக்டரை போய் உடனே இது என்னன்னு பார்த்துரு, புரியுதா? சரி சரி, இந்த டியூட்டி நீ பார்த்துக்கிறியா? நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமன். சாரி டாக்டர், அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர், பர்சனல். சொல்லுமா, என்ன பிரச்சனை? இல்லை சார், ஒரு நிமிஷம். அப்படின்னு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே உங்கள் கழுத்தில் தொடச்சிட்டு வந்துட்டு காட்டுறீங்க. இது என்னது சார்? நானும் ரொம்ப நல்லா பார்க்குறேன். புதுசு புதுசாக ஒரு இடத்துல வருது, பழசு மறைஞ்சிருது. எனக்கு பயமாக இருக்குது சார். என்னதுன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இப்படி வாமா. ஏய், இது என்னன்னு கூட உனக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் சார் உங்ககிட்ட கேட்க போகிறேன்? எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே கை கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க சார். அது கீ, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே சார் எனக்கு வருது. எனக்கு எப்படி தெரியும்? உன் ஹஸ்பண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ கேளு. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில்? நீங்கள் செம்மையாக இன்சல்ட் ஆகிட்டு அப்படியே நகத்தை கடிச்சிட்டே வெளியே யோசிச்சுட்டே வரீங்க என்ன தான் நடந்திருக்குன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே உங்களுக்கு என்ன வேலை? பேஷண்ட் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? பேஷண்ட்டா? ஏன் உடம்புக்கு என்ன? நல்லா தானே இருக்கீங்க. ஃபீவரா? இல்லை, இது வேறு விஷயம். அப்படி என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்கள். நான் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதணும். சொல்லுங்கள்.
பேக்கில் ஃபுல்லாக நெயில் ஸ்க்ராச்சஸாக இருக்கு. ஓ ஆ ஏ ஏ ஏ ஏ ஏன் அப்படி? நீ எதுக்கு ஷாக் ஆகுற? இல்லை, நான் ஏன் ஷாக் ஆகணும்? அதில் ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்கள். உனக்கு தெரியாத பல்பி. ம் இந்த பல்பி கிளிப்பெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா பல்லுகளெல்லாம் அடிச்சிருவேன் ஓட அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கீழே ஜூமில் வரோம். ம் இந்தாங்க டோக்கன். போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காருங்க போங்க. அவன் அப்படியே நல்லா தில்லாக போயிட்டு ரிசப்ஷன் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற சேரில் அப்படியே காலை ரெண்டு வச்சு உட்காந்துட்டு இருப்பான். ஏய் நடி நடக்குதுங்க, வேணும்னே வர சொன்னியா அண்ணா? இல்லை ஏதாவது பிரச்சனையா? என்னடி வளர? நான் என்ன பண்ணேன்? யாரையும் நான் வர சொல்ல. நீ வர சொல்லாமையா உன் வீட்டுக்கார வந்து முன்னாடி உட்காந்துருக்கான். அவன் வந்து எனக்கு வீட்டுக்கார இல்லை. நீ சொல்லலாம், அங்கே பார்க்குற பார்வை பாரு, அதுலே தெரியுது. அன்றைக்கே ஷாக் ஆகுதில்ல, மூணாவது மனுஷி நானும் பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி இருக்கும். ஆனால் ஒன்று, உன் புருஷனுக்கு ரொம்ப தில்லு தான். நீ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலே தைரியமாக வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காந்துன்னு இருக்காரு பாரு. ஏய் லூசு மாதிரி பேசாதடி, இந்த ஹாஸ்பிட்டலே அவரோட தான். இதேண்டி என்கிட்ட முதல்ல சொல்ல. நீ வேற ஏண்டி இந்த விஷயம் எனக்கு தெரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் என் திருப்திக்காக. என்ன பண்ணுறது? இதனடி கருமோ? பின்ன எங்கே நான் வேலைக்கு போனாலும், ஏன் இங்கேருந்து வெள்ளி கிரகத்துக்கே போனாலும் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வாங்கிடுறான்டி. எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. என்னை நானே ஏமாற்றிக்கிட்டு என்னை வேற ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்னு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த லட்சத்தில் நீ எனக்கு ரெக்கமெண்ட் வேறு பண்ணி வேலை வாங்கி கொடுத்த. கடவுளே. இப்போ லஞ்ச் பிரேக், எல்லாருமே உட்காந்து சேர்ந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றா உட்காந்து. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? அவர் உன்னை துரத்தி லவ் பண்ணுறாரு, மென்டல் மாதிரி விட்டுட்டு வந்திருக்க லூஸு. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும். நான்லாம் இருந்திருந்தா கும்பிடு போட்டு வாழ்ந்திருப்பேன். லூஸ் ஆடி நீ. என்ன வார்த்தைக்கு வார்த்தை சும்மா லூஸுங்கிற? உனக்கு அவனை மேலோட்டமாக பார்க்க நல்ல பொம்மை மாதிரி சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பாரு, அப்போ தான் தெரியும் அவன் கூட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. சும்மா அல்லடி, தினமும் திக்குன்னு இருக்கும் தெரியுமா? சில நேரத்தில் இவன் மைண்ட் செட்டே என்னால் புரிஞ்சிக்க முடியாது. என்னாடி சொல்கிற? ஒன்றுமே புரியலை. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? 2 பேரும் ஒன்றா படித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்காமையாக இருந்திருப்பீங்க. அவன் அது வரைக்கும் நல்ல தாண்டி இருந்தான். அதுக்கப்புறம் தான் சுத்தமாக மாறிட்டான்னா உன் மேலே அந்த லவ் போயிடுச்சா? இப்போ நடிக்கிறானா என்ன? என் மேலே பைத்தியம் ஆயிட்டான். நல்ல விஷயம் தானடி. நல்ல விஷயம் ஏன்டி? பின்ன எல்லா இடத்துலையும் கூட இருக்கணும்னா எப்படி முடியும்? புரியல. எல்லா இடத்துலையுமா? இப்போ கூட பாரு, எங்கேயாவது உட்காந்து என்னதான் பார்த்துட்டு இருப்பான். நான் பார்க்குறேன், கண்ணாமலை நோண்டிடுவா. ஐயோ ஏண்டி, உன் கூட சகவாசம் வச்சுருக்கேன், என்ன ஏதாவது பண்ணிட போகிறான்டி. அப்படியெல்லாம் தொட விட்டு வேணாம். நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. எப்படி சொல்கிற? அவன் சரியான ரவுடி பையன்ல. ரவுடி பையன்தான், அண்ணா மோசமானவன் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வயசானவங்க. இவன் நினச்சிருந்தா அடாவடியாக பிடுங்கிருக்கலாம். அண்ணா மந்த்லி எனக்கு முன்னாடி என் ரெண்ட்டை அவன் பே பண்ணிவிடுவான். நான் என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன், எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு என் வீட்டில் இருக்கிற மெய்ட் கிட்ட ஃபோன் பண்ணி தினமும் கேட்டுப்பான். வாவ்,
எவ்வளோ ஸ்வீட்டில். இதை பார்த்து ஏமாறாத, அவன் சரியான கேடி. இன்னைக்கு தான் டாக்டர் கிட்ட விசாரிச்சதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இன்னைக்கு சாயந்தரம் அவன்கிட்ட பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். மேடம் பில். அதான் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தானே, அவன் பில் கொடுத்துருப்பான்ல. இல்லை மேடம், அந்த பில்லையும் உங்களையே கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அறிவு கிட்டவன். எவ்வளோ ஆச்சு? அவர் சாப்பிட்டது, அவங்க பாடி கார்டு சாப்பிட்டது மொத்தமாக 1500 மேடம். 1500 ரூபாவா? இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன். என்ன 1500 ரூபாடி? இன்னொரு வாட்டி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண உன்னை வச்சுக்கிறேன். ஏஞ்சி வாடி. நீங்கள் ஈவினிங் டியூட்டி முடிஞ்சதும் செம்ம கழுப்பாக அவன் வீட்டுக்கு போகிறீங்க. அவன் மேன்ஷனில் பேக் ஃபீஸ் பண்ண மாதிரி சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பான். வந்துட்டாங்க பாஸ். கோவமாக வராங்க பாஸ். ஹே, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? 1500 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்களா? இவங்க சாப்பிட்றதுக்குலாம் நான் ஏன் பே பண்ணணும்? மரியாதை என் பணத்தை கொடு. அவன் அப்படியே ரொமான்டிக்காக உங்கள் முன்னாடி எழுந்திரிச்சு நிற்பான். நீங்கள் அவங்க முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க. கழுத்தில் இருந்ததுலாம் போயிடுச்சு போலே. அதுக்கு காரணம்? ஏய், என்னை தவிர உன்னை யாரை தொடுவா? தொட விட்டுருவணுன்னு. எப்படி? அப்போ தான் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பார்க்குறீங்க. வேலைக்கு போகிறோம், திரும்பி வீட்டுக்கு வரோம், நல்லா சாப்பிட்றோம், ஏதாவது ஒர்க்குன்னா முடிச்சுட்டு தூங்குறோம். காலையில் இருந்துச்சா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற உன்னை பார்த்துக்கிறேன்டி. கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். நீ அங்கே வாடிச்சலும் உனக்கு தரமாக இருக்குது. பாய்டி பல்பி. ஐயா, நான் வா. புருஷன் தொட்டா கரைஞ்சிருவியா? சொல்ல குட்டி டியூட்டி ட்ரெஸ்ஸில் கூட அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை கேட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போது பாதியிலே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு கோவமாக போகிறீங்க. பேக் எல்லாத்தையும் தூக்கி சோஃபா மேலே வீசிட்டு, அக்கா எங்கே இருக்கீங்க? என்ன மகனே, நீ சீக்கிரம் வந்துட்ட? எங்கேயாவது வெளியே போகணுமா? ஏங்க அப்படி பண்ணீங்க? அவங்க நம்பி தானே இந்த வீட்டில் நான் இருக்கேன். ஏதோ ஃபோன் பண்ணி என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னு பார்த்தா எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. அவங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து லவ்வோதி ஃபோன் ஆடுவா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்ன பார்க்குறீங்க? என் முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. போதும் நடிக்காதீங்க. எனக்கு தெரியும். அவனை உள்ளே விட்டது வரைக்கும் நீங்கள் தானே எனக்கு நல்லா தெரியும். அந்த ராஸ்கல் உங்ககிட்ட என்ன சொன்னான்? சொல்லுங்கக்கா, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? என்னம்மா அது? கட்டின புருஷனை போயிட்டு ராஸ்கல் அது இதுன்னு. அக்கா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் இந்த கருமம் நடக்குது? இந்த பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ தான் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டுருக்கேன்னா மெச்சூரிட்டி இல்லாமல் அவர் அப்படி இருக்க முடியுமா? ரொம்ப நல்ல புள்ளம்மா, சொல்கிறத கேளு. எத்தனை புருஷங்க பொண்டாட்டி விட்டு போனதுக்கப்புறம் பின்னாடி துரத்தி போகிறாங்க சொல்லு பார்ப்போம். இந்த தம்பி தினமும் வந்து என்னாண்ட கெஞ்சி நிற்கும்போது நான் என்னத்தம்மா பண்ண முடியும்? ஓ, உங்களுக்கு அவனை பார்த்தா பாவமாக இருக்கா? அப்போ உங்கள் கூடயே இருந்திருக்கேனே, என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தோணலை? ஏய், எதுக்கடி இப்போ கத்துற? வா, ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் அங்கே பேச முடியல. சொல்லு, என்ன பேசி அவங்கள மயக்கி வீட்டுக்குள்ளே தினமும் வந்துட்டு போயிட்டுருக்க? உன்னை மயக்கிறத பற்றி தான் பேசினேன். இங்கே பாரு, இந்த மொனங்கிறதெல்லாம் வேணாம். என்கிட்ட எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசு. உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பேசவே தோண மாட்டேங்குதுடி. இங்கே பாரு, இந்த சில்மிஷெல்லாம் இங்கே வச்சுக்காத. ஒழுங்கா சொல்லு. என்னது?
என்னடி பண்ண சொன்னது நான்? எது வந்தாலும் என்கிட்ட பேசு. எதுக்கு இப்போ அவங்கக்கிட்ட கத்திட்டு இருக்க? ஆமாம், கரெக்டு தான். உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லு. நான் தான் நீயும் வேணா உன் வாழ்க்கை வேணான்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன்ல. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? திரும்ப உன் கூட வந்து சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காத ஜேகே. ஏய், ஓவராலாக பேசாத. அது நடக்கும் நடக்காதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். தங்கிட்டு இரு. புரியுதா? முடியாது. இந்த தடவை இயரிங்கில் டெஃபினட்டாக நான் டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன். நீ பார்த்துட்டே இரு. அதை பார்த்தனே தூக்கத்தில். எனக்கு கல்யாணம் அடிச்சு என் புருஷனுக்கு தெரிஞ்சா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு அவ்வளோ ஆசையாடி. அது எது தூக்கத்தில் வளர இருப்பேன். நேரில் பார்த்தா பலான்னு 2 வச்சிருப்பேன். இதை பாரு, இனிமேல் என்னை ஃபாலோ பண்ணுறதோ, என் கூட சேர்ந்து வாழ்வேன்ற நினைப்பில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறதோ, அப்புறம் இப்படி வந்து போகிற வேலைலாம் வச்சுக்காத. புரியுதா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணிக்கோ. எனக்கு என்ன பயமா? என் மாமன் தாண்டி போலீஸு. பண்ணி எங்கேயோ உட்காந்துருக்க. நீ ஃபோன் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. அப்படின்னு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு 2 கையும் தூக்கி அவன் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? என்னை விடவே மாட்டியா நீ? விட முடியாது. என்ன நீ ஆள், என்னோட ஆள். காலேஜில் சும்மா இல்லடி, உன் பின்னாடி நாய் மாதிரி 4 வருஷம் அலைஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணி உஷார் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்தா கேன மாதிரி இருக்கா? நீ அன்றைக்கி பார்த்தது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? சும்மா தேவையில்லாததை நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு நான் உனக்கு சீட் பண்ணுறேன். அப்புறம் மாஃபியா லைஃப்னா இப்படி அப்படின்னு சீன் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த வரைக்கும் ஓகே. இந்த டிவோர்ஸ் மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த மனுஷனாக இருக்க மாட்டேன். இந்த பாரு, சண்டை போடு, கத்து, என்ன ஆட்டி, என்ன வேணா பண்ணு. வீட்டை விட்டு கூட வெளியே போ. ஆனால் என்னை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காத. அது இந்த ஜென்மத்தில் உன்னால் முடியாதா? எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அவள் உன்னை கையை பிடிச்சி நின்னதா? ஏய், அதுக்கு நான் அவள் கையை பிடிச்சி நின்றுருக்கணும்டி. எனக்கு விருப்பம் இருந்திருந்தா. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேனே. அப்போ பொண்டாட்டி நீ என்ன பண்ணும்? அவளை பலார்னு 4 விட்டு துரத்தி விடணும். ஏன்னா என்னால் பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா என் பொண்டாட்டி என் புள்ள மாதிரி பார்த்துட்ருக்க. என்னால் அது முடியாது. உன்னால் முடியல. என் மேலே லவ் இருக்குல்ல, அப்போ நீ போய் கேளு. போகிறேன். போய் அவகிட்ட கேட்குறேன். உண்மையிலே நீயும் அவளும் சீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் கோர்ட்டில் எவிடன்ஸா. ஏய், நீ ஏன் செல்ல அலைகிற? நான் அவளை இட்டு வந்துருக்குறேன். கேளு. ஏய், வாடி உள்ள. சாரி வயன், நான் தான் வேணும்னு ஜேகே ரிவெஞ்ச் பண்ணணுன்னு. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. சின்ன பையன் கூட இருக்கான். பணம் தேவை இருந்தது, அதான் நான் அப்படி. எனக்கு அப்படியே நீங்கள் ஆரம்பித்ததும் அவன் 2 காதையும் விரல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். மக்கா, இப்போல்லாம் என் பல்பி பேசுன்னு இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரியும். நீங்கள் அப்படியே பக்கத்தில் டென்ஷனில் போயிட்டு ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருப்பீங்க. இதில் மூட் ஸ்விங்ஸ் வேறு. அப்படியே போய் பலான்னு ஒன்று வச்சிடுறீங்க. சீ, வெளியே போ. ஐயோ, நம்ம சைடு திரும்புகிறா. நம்மளுக்கு ஒன்று வைப்பாலோ? அப்போ இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ நாள் பண்ண? உனக்கு மேலே லவ் இருக்கும். அப்படியே திரும்பி ஓடி வந்துடுவேன். ஒரு வாரம் 2 வாரம் நினச்சேன். இவ்வளோ நாள் பண்ணுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் நைட்டு அப்பப்போ வந்து போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு தனி வைப் தெரியுமா? அது விடுறதுக்கு மனசு இல்லை. அதை அப்படியே ஐக்கியமாயிட்டேன். மயிர், அதான் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு பர்சனலாக அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதெல்லாம் பேசிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டிவோர்ஸ் வேண்டாம். இல்லைன்னு வச்சுக்கேன், டெஃபினட்டாக டிவோர்ஸ் தான். வா அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு லீவு.
நீங்கள் போயிட்டு நாளைக்கு வந்தால் போதும். ஏய், என்ன லுக்கு விட்டுட்டு இருக்கா உங்கள? 2 பேரும் கண்டே பேசிப்பீங்களே. போடா முன்னாடி. போடாங்கிற. மேலே போ, ரூமுக்கு போ. பாய்க்கா, நீங்கள் பார்த்து போங்க. வாவ், இந்த பெட்டு நைட்டு தாண்டி நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கு. நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு அவனை கோவமாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே இப்போ பேச தான் போகிறோமா? டைம் வேஸ்டடி. மீட் பண்ணதுக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்கலாமே. ட்ரீட் தானே சார், கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம். இந்த பார்ட் டெலிகிராமில் இருக்குது, மறக்காமல் லிங்க்கில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இவனை நான் பார்த்துக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாம் பல்பி. ஸோ அதே போஸில் இங்கே கண்டினியூ ஆகுதுடா. நீங்கள் அப்படியே சீலிங்கை பிளாங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. சாரிடா, நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். உன்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டு வந்தது தப்பு தான். அவன் அப்படியே தலையை மட்டும் லிஃப்ட் பண்ணி உங்களை பார்த்துட்டு, நீ சண்டை போட்டு போ, நான் உன் பின்னாடியே வந்து சமாதானம் பண்ணுறேன். இத்த வண்டி லவ், இத்த ரிலேஷன்ஷிப். காலேஜ் டேஸ் இப்படி தானே போச்சு. நான் அப்படி தான் பார்த்தேன் இந்த 1.5 வருஷத்தை. ஏண்டா நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போகவே மாட்டேன். உன்னை எவ்வளோ திட்டினேன், அன்னைக்கு அடிக்க கூட செஞ்சேன். அந்த மறுபடியும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வர. ஏன்? பிகாஸ் நீ என் பொண்டாட்டி, என்னோட வீக்னஸ், மை எவ்ரிதிங். நல்ல தேனொழுக பேச கற்றுட்ருக்க. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ரவுண்ட் தான். இல்லை, புரியல. அடுத்த ரவுண்ட் ரெடியா? 2 பேரும் பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் யாராவது ஒருத்தரோட பேச்சை கேட்டுட்டு உங்களோட பெஸ்ட்டாக இருந்தவங்க கிட்ட இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா, டேரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு உண்மையிலே நீ இப்படி தான் பண்ணியா இல்லை இப்படி செஞ்சியாங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டுருங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி உங்கள் கூட ரொம்ப வருஷமாக இருந்தவங்கள இழந்துடாதீங்க. நமக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது, நம்மளும் அதை பற்றி யோசிக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் கூடயே இருந்திருப்பீங்க, திடீர்னு வேற ஒருத்தவங்க பேச்சை கேட்டு அவங்கள விட்டுட்டு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு நீங்கள் நேரடியாக போய் அவங்கக்கிட்ட கேட்டு சண்டை போட்டு பலான 2 அறை வச்சு கூட சேர்ந்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி 7 வருஷம் 6 வருஷம் அந்த நட்பு என்றைக்குமே விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ், திரும்ப கிடைக்காது. அதை விட ப்ரீஷியஸான பர்சன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ இக்னோர் பண்ணாலும் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வராங்க இல்லையா, அவங்க அதுலேயும் ப்ரீஷியஸ். தயவு செஞ்சு என்னன்னாலும் அந்த மாதிரி பர்சனை விட்டுறாதீங்க. உண்மையிலேயே அவங்க உங்களுக்காக உங்கள் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்காக கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச பர்சனாக இருப்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தடவை விட சில குட்டீஸ் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ, சரங்கே போகிறேன். ஹேவ்.